எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இனி மருமக வந்தான்னா அவளுக்கு பிடிச்ச நாடகத்தை பார்த்துட்டு போறா. எம்மா வாமக்கா மாணிக்கா, ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு வரதுக்கு நேரம் ஆயிட்டே. ஆமாமா, இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருந்துச்சா, அதான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஆமா, மணி 9 மணி ஆக போதுலமா, இன்னும் தூங்காம இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்குதியா? இன்னும் சாப்பிடல மக்கா, சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஆள போய் தூங்க போணும். என்னமா சொல்லுதா? மணி 9 மணி ஆகுது, இன்னுமா சாப்பிடாம உட்கார்ந்துருக்கா? இந்த சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வயசானவங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு கொடுக்கணும்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? அவ பாட்டுக்கு ரூம்ல உட்கார்ந்து போனை பாத்துக்கிட்டு இருக்காளோ? இப்ப என்னதுக்கு சத்தம் போடுதா? பின்ன என்னமா, நீ 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும், 8:30 மணிக்கெல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டே போய் தூங்கிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்லமா. இப்ப மணி 9 ஆகுது, இன்னமும் நீ சாப்பிடாம இருக்கேன்னு அதுக்கு காரணம் சின்ன பொண்ணு தானே. நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேன், அவதானே உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். சத்தம் போடாத, மருமக என்கிட்ட வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்கதான் செஞ்சா. நீ சும்மா என்னத்தையும் சொல்லி சமாளிக்காதமா. சின்ன பொண்ணுக்கு 4 ஏச்சு கொடுத்தாதான் அவ சரியா வருவா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமலாம் இருக்கா. பேசாம இருமா, இவளுக்கு இன்னைக்கு 4 ஏச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இவன் வேற போய் காரியத்துக்கு எடுத்து போடாம இருக்கா. என்னமா உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுதியா? இல்ல நான் ஒண்ணு சப்போர்ட் பண்ணல. இங்க சோபால உட்காரு, என்ன காரியம்னு உன்கிட்ட சொல்லுதே. இவன் நீ வேற. இல்ல சோபால உட்காருன்னு சொல்லுதம்ல, ஏன் பேசியாவது நீ கேளு. என்னமா, என்னன்னு சொல்லுங்க. ஏல மருமவா நமக்காக பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னமா சொல்லுதா? சின்ன பொண்ணே பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காளா? ஆமல, ஒரு 8 மணி காணி என்கிட்ட வந்து எத்தையே சாப்பிடுறீங்களான்னு கேட்டா பாத்துக்க. மத்தியானம் செஞ்ச கூட்டாஞ்சோறு நார்த்தங்க பச்சடி இருக்கு, அப்புறம் பிரியாணி இருக்கு, உங்களுக்கு என்னத்தையே வேணும் சாப்பிடுறதுக்குன்னு கேட்டா. பரவாயில்லையே, சின்ன பொண்ணு அப்படி இல்லாம கேட்டா. மத்தியானம் செஞ்ச கூட்டாஞ்சோற திருப்பி எனக்கு திங்கணும், அதான் பிரியாணி செஞ்சு வச்சிருக்காள்ல. மருமவளே நான் பிரியாணியே திங்கேன்னு சொன்ன பாத்துக்க. அப்ப அவ சொன்னா, ஏதே அப்ப நான் கூட்டாஞ்சோற தின்னுக்கிட்டு உங்களுக்கு பிரியாணி வச்சு தாரந்தேன்னு சொன்னா. அதான் நானும் இவ்வளவு நேரமா சோபாலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பொருள அவ பாட்டுக்கு உட்கார்ந்து கூட்டாஞ்சோற தின்னுக்கிட்டு இருக்கா. தின்னு முடிச்ச உடனே நம்ம 2 பேருக்கும் சுட சுட பிரியாணி கொண்டுட்டு வருவா. நாம 2 பேரும் நல்லா சாப்பிடலாம். என்ன சரிமா, பிரியாணின்னு சொன்ன உடனே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. சின்ன பொண்ணு என்கிட்ட போன் பண்ணி சிக்கன் வாங்கிட்டு வாங்க, மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? பரவாயில்ல, அவளே கடையில போய் சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிரியாணி நமக்காக செஞ்சு வச்சிருக்காளா? என் மருமவ இப்ப நல்ல பொறுப்பான ஆளா மாறிக்கிட்டே வாரா. நீ சொல்லதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன டேஸ்டா இருக்கு. கூட்டாஞ்சோறு, நார்த்தங்க பச்சடி, வத்தல் பொரிச்சது, என்ன டேஸ்டா இருக்கு. இந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பர். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சின்ன பொண்ணு, ஐயோ இவரும் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரோ. அப்ப 2 பேருக்கும் சேர்த்து பிரியாணியை கொடுத்துற வேண்டியதான். சின்ன பொண்ணு சீக்கிரமா பிரியாணி எடுத்துட்டு வா. சரிங்க, எடுத்துட்டு வரேன். ஏல மருமவா நல்ல தம் பிரியாணி செஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கேன். எப்படியோமா இன்னைக்கு பிரியாணியை ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். எத்தே மருமவளா, எனக்கு என் மவனுக்கு பிரியாணி கொண்டுட்டு வந்துட்டியா? தாமா இந்தாங்க தே, வாங்கிக்கிடுங்க. எங்க இந்தாங்க உங்களுக்கு பிரியாணி. என்ன மருமவளா, பிரியாணியை தட்டுல போட்டு கொண்டுட்டு வருவான்னு பார்த்தா இப்படி மண்சட்டில போட்டு கொண்டுட்டு வந்திருக்கா. இது இந்த பிரியாணியை தட்டுல விட இப்படி மண்சட்டில வச்சு சாப்பிட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். பழைய கஞ்சி. அட ஆமா, பழைய கஞ்சி. இடி சின்ன பொண்ணு, பிரியாணி தாரேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி சட்டி நிறைய பழைய கஞ்சியை ஊத்தி தந்திருக்கா. ஆமாங்க, இதுவும் பிரியாணி தானே, ஐஸ் பிரியாணி. இங்க பழைய கஞ்சில பச்சை மிளகாவும் வெங்காயமும் வெட்டி போட்டு தந்திருக்கேன் பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும், சாப்பிடுங்க. ஏல ஓ பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தியால? பிரியாணி தாரேன்னு இவ்வளவு நேரமா என்ன காக்க வச்சிட்டு மஞ்சட்டி நிறைய பழைய கஞ்சி கொண்டு வந்து கொடுத்திருக்கா. ஓ பொண்டாட்டி வாயை திறந்தாலே பொய் தான்ல சொல்லுதா. ஏம்மா, அவ பொய்யெல்லாம் ஒண்ணு சொல்லல, பழைய கஞ்சிய ஐஸ் பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க. இது என்னலாம் புது கதையா இருக்கு. சரி, இன்னைக்கு கிடைச்சது நமக்கு இந்த ஐஸ் பிரியாணி தான், இதையே சாப்பிடுவோம், இல்லன்னா பட்னியா தான் கிடக்கணும். No, 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 no. மருமவா விடிஞ்சது கூட தெரியாம எப்படி அசந்து உறங்கிட்டு கிடக்க. மணி 9 ஆகுது. இந்நேரம் வரைக்கும் வெறும் வயித்தோட தூங்கிக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? மருமவளை எழுப்பி முதல்ல இந்த காப்பியை குடிக்க சொல்லுவோம். மருமவளே, ஏ மருமவளே. மருமவளுக்கு கொரட்ட பழமா இருக்க. மருமவளே, எம்மாடி மருமவளே எந்திரி. எம்மாடி மருமவளே, கருப்பு கண்ணாடியை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. கண்ணுல வெளிச்சம் பட்டா தூக்கம் கெட்டு போயிரும்லாதே, அதனால தான் கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு தூங்குனேன். ஏன் மருமவளுக்கு என்ன அறிவு? ஆகா, மணி 9 ஆயிட்டா. ஐயோ, நேரங்காலம் தெரியாம நல்லா அசந்து தூங்கிட்டோமே. அத்தை நம்மள இப்ப ஏசி நீ ஏச போறாவோ. சாரி தே, ரொம்ப நேரமா படுத்து தூங்கிட்டேன். அதே போன்ல அலாரம் வச்சு பாத்துக்கிடுங்க. அப்புறம் பார்த்தா போன்ல சார்ஜ் இல்ல, அதனாலதான் என்னால சீக்கிரமா எந்திரிக்க முடியல. மருமகள பரவாயில்ல, உன்னை என் மகா மாதிரில பாத்துக்கிடுவேன்னு உங்க அம்மா கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என் மகளா இருந்தா 10
மணி வரைக்கும் தூங்குவா, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்ல. அதனால இப்ப நீ 9 மணி வரைக்கும் தூங்குனது ஒரு பிரச்சனையும் இல்ல. நானே காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்ப நீ 9 மணி வரைக்கும் வெறும் வயித்தோட தூங்குவேன்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரு கப் காபி போட்டு கொண்டுட்டு வந்த மத்துக்க. இந்தம்மா காப்பியை குடி. எத்தே நீங்க உண்மையிலேயே எங்க அம்மா மாதிரி தான் என்ன பாத்துக்கிட்டீங்க. சரிம்மா, நீ முதல்ல காப்பியை குடி, வெறும் வயித்தோட இருக்காத. எத்தே நான் இன்னும் பல்லே தேய்க்கலையே. பரவாயில்ல மருமவளே, இது பெட் காஃபி, இதுக்கு பல்லு தேய்க்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க சொன்னா சரிதே. இந்தாம்மா வாங்கி குடி, சூடு ஆறி வரும்ல. சரிங்க தே. இப்படி மாமியார் கையால பெட் காஃபி குடிக்கிற சுகமே தனி சுகம்தான். சரி மருமவளே, காப்பியை குடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உனக்கு அசதியா இருந்துச்சுன்னா படுத்து தூங்கு. உனக்காக நான் மல்லிப்பூ மாதிரி குஸ்பி இட்லியும் தேங்காய் சட்னியும் அரைச்சு வச்சிருக்கேன். வயிறு பசிச்சதுன்னா வந்து சாப்பிடணுமா. சரிங்க தே. அப்புறம் மத்தியானம் உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு வைக்கலாம்னு தான் வெள மீன் வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. அப்படிங்களா தே? வெள மீனா வாங்கி வச்சிருக்கீங்க? ஆமா மருமவளே, உனக்கு வெள மீன் குழம்பு தானே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் குழம்பு வைக்கிறதுக்கு வெள மீனும் பொரிக்கிறதுக்கு சால மீனும் வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. சரிங்க தே. உனக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டதுன்னா ரொம்ப பிடிக்கும். மீன் கடையில இருந்து மீன் வாங்கிட்டு வரும்போதே காய்கறி கடையில மாங்காய் தேடணும் பாத்துக்க. ஒரு கடையிலயும் கிடைக்கல. நம்ம பக்கத்து வீட்டுக்கு இதா ஒரு துண்டு மாங்காய் தாரேன்னு சொன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன மருமவளே? எத்தே நான் காப்பி குடிச்சுக்கிட்டு பாத்திரம் எல்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் நான் விளக்கி வைக்கிறேன் தே. பரவாயில்ல மருமவளே, நீ எந்த வேலையும் செய்யண்டா. நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. பாத்திரம் எல்லாம் கிடந்துச்சுன்னா மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்திரம் கிடக்கும்ல, அதையெல்லாம் சேர்த்து மொத்தமா நானே தேய்ச்சி கழுவி வச்சிருந்தேன். மருமவளே, நான் இப்போ மாங்காய் துண்டு வாங்குறதுக்கு கீதா வீட்டுக்கு போறோம்ல, அங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அங்க முறுக்கு, அதிரசம், அப்புறம் தேங்குழல் எல்லாம் நல்லா ருசியா இருக்கும். உனக்குன்னு நான் வாங்கிட்டு வரேனுமா? வேண்டாம் தே, எனக்காக நீங்க எதுக்கு இப்படி அலைஞ்சு கஷ்டப்படுறீங்க? என்ன மருமவளே, ஏன் மவளா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? உன்னை நான் மருமவ மாதிரியே பாத்துக்கிட்டே, என் மகா மாதிரியே பாத்துக்கிட்டே. அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் தே, கொடுத்து வச்சிருக்கேன். அழாத மருமவளே, நீ அழுத அப்புறம் எனக்கும் அழுக வரும். அழாதம்மா, சொல்லத கேளு. இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஆமாடி, கொடுத்து வச்சிருப்பா. மேல வலிக்க ஒரு வேலையும் செய்யது கிடையாது. காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது கிடையாது. மூஞ்சில வெளிச்சம் பட்டா முழிப்பு வந்துருமேன்னு அளவோட கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு உறங்கிட்டு கிடக்கால 9 மணி வரைக்கும். சின்ன பண்ணே, எடி சின்ன பண்ணே. ஆமா, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். எதே நீங்க எனக்கு மாமியாரா கிடைக்கிறதுக்கு நான் நிறைய கொடுத்து வச்சிருக்கேன். ஆமாடி, நீ கொடுத்து வச்சதெல்லாம் போதும். மணி 9 மணி ஆகுது. எந்திரடி முதல்ல. மாமியார் குரல்ல வித்தியாசமா கேக்கு. எதே ஆமாடி, நான் அத்தை தான். மாமியார் வீட்ல இருக்கவேன்னு ஒரு நினைப்பு கிடையாது. 9 மணி வரைக்குமே உறங்கிட்டு கிடக்கா. ஆமா, கையில காப்பி கப்பு வச்சிருந்தமே காணல. இது நீங்க இப்பதுல இருந்து எனக்கு பாசத்தோட ஒரு கப் காப்பியை கொண்டு தந்தீங்க. அந்த காப்பி கப்பு காணல, நீங்க புடிங்கிட்டு போயிட்டேளோ? ஆமா, 9 மணி வரைக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு ஊத்தனாரிக்கு காப்பி ஒண்ணு தான் கேடு. அப்ப இவ்வளவு நேரமும் நடந்ததெல்லாம் கனவா? காலையில எதுக்கு ஒரு வேலை வெட்டி செய்யறது இல்ல. 9 மணி வரைக்கும் நல்ல கனவு கண்டுட்டு உறங்கிட்டு கிடந்திருக்கா. நல்ல சொகுசா உட்கார்ந்துட்டு பாடி கேட்டுட்டு இருக்கல்ல. எந்திரடி முதல்ல. இது என்ன உங்க மகா மாதிரி பாத்துக்கிடுவேன்னு சொன்னீங்கல்ல தே, அப்புறம் எதுக்கு தே என்ன இப்படி யாசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ பண்ணுற வேலைக்கு உன்னை என் மகா மாதிரி பாத்துக்கிடணுமாக்கும். மாமியார் ஒரு மட்டு மரியாதை கிடையாது உனக்கு. போ, முதல்ல போய் எனக்கு ஒரு கப் காப்பி போட்டு கொண்டுட்டு வா. சரிங்க தே. சரி, நான் தான் 9 மணி வரைக்கும் அசந்து தூங்கிட்டேன். ஒரு கப் காப்பி கூட வந்த கிழவிக்கு போட்டு குடிக்க முடியாது. சரியான ஆளுதான் மாமியார் கிழவி. எடி, போறது போற, பல்லு தேய்ச்சிட்டு போய் காப்பியை போடு. உத்த வாயோட போய் காப்பியை போட்டாத. அப்புறம் உன் வாயில உள்ள அழுக்கு எல்லாம் காப்பில தான் கிடக்கும். சரி, கிழவி நம்ம பிளான கண்டுபிடிச்சிட்ட. காப்பி என்ன கிழவி, இரு ஒரு நாள் உனக்கு நான் பாயாசத்தையே போடுதேன் பாரு. 9 மணிக்கு தான் நமக்கு காப்பியை போட்டு தர போறா. இது எத்தனை மணிக்கு காலையில சாப்பாடு தருவாளோ? மருமவ தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போனா திருப்பி இங்க மாமியார் வீட்டுக்கு வரும்போது டப்பா டப்பாவா பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வருவாவோடி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த மருமவ ஒருத்தி வந்து பாச்சிருக்காள. அம்மா வீட்டுல வந்து வரும்போது தீஞ்சு போன அதிரசத்தையும் உடைஞ்சு போன அச்சு முறுக்கையும் எடுத்துட்டு வந்திருக்கா. சரி, இந்த மாமியார் கிழவி காலையில இருந்தே என்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருக்கு. இப்பயாவது கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பவன்னு பார்த்தா ஒவ்வொன்னா குறை சொல்லிக்கிட்டே எல்லாம் இருக்காவோ. மருமவ டப்பா டப்பாவா பலகாரம் எல்லாம் கொண்டுட்டு வருவா. அதை நம்ம மவளுக்கு கொடுத்து அனுப்பலாம்னு பார்த்தா இங்க அதுக்கு வழி இல்லாமலாம் இருக்கு. ஓஹோ, உங்களுக்கு இந்த ஐடியா வேற இருக்கா? மவளுக்கு ஒரு செலவு இல்லாம நம்ம பலகாரத்தை கொடுத்து அனுப்பிடலாம்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமலாம் இருக்கு. மகளுக்கு வேணும்னா செலவு பண்ணி கையால செஞ்சு கொடுக்கணும். அதான் மாமியார் கிழவிக்கு 2 கை இருக்குல்ல. எங்க அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்திருக்காவோ, இவங்க மகளுக்காகவும் செஞ்சு கொடுத்திருக்காவோ. காணாத குறைக்கு அதிரசம் தீஞ்சு போச்சு, அச்சு முறுக்கு நொறுங்கி போச்சுன்னு. அச்சு முறுக்கெல்லாம் உடச்சுதானே திம்பாவோ, இல்லன்னா அப்படியே முழுசா வாயில முழுங்கிடுவாங்களா. மகளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு முடியல, எங்க அம்மா செஞ்சு கொடுத்த அதிரசத்தையும் அச்சு முறுக்கையும் இவங்க குறை சொல்லுதாவோ. இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது. எந்த நேரம் பார்த்தாலும் என்னையும் எங்க அம்மாவை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னமோ இவங்களும் இவங்க மகளும் அப்படியே ஒழுங்கு மாதிரி. இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும். சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா?
நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, அது இருக்கட்டும். நீ இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லு. ஏங்க உங்க அம்மா என்ன காலையில இருந்தே ஏசிக்கிட்டே இருக்காங்க. எங்க அம்மா ஒண்ணு அப்படி ஏச மாட்டாங்க சின்ன பொண்ணு. நீ அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா, நான் எப்ப இதை சொன்னாலும் நீங்க எதையாவது சொல்லி என்ன சமாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன எப்பவும் போல ஏசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு எங்க அம்மாவையும் சேர்த்து ஏசிக்கிட்டே இருக்காங்க. என்னது அத்தையை ஏசிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாங்க, அத்தை என்ன ஏசினாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவையும் சேர்த்து ஏசுறத பார்த்தாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சின்ன பொண்ணு, எங்க அம்மாவை பத்தி குறை சொல்லாத. சம்பந்திக்கெல்லாம் அவங்க நிறைய மரியாதை கொடுப்பாங்க. அப்ப நான் என்னங்க பொய்யா சொல்லுது? வேணும்னு நீங்களே கேளுங்க. அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டல பெரிய பலகாரம். பாத்தீங்களா உங்க அம்மா எப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு? எங்க அம்மா வீட்ல இருந்து நான் கொண்டுட்டு வந்த பலகாரம் எல்லாம் நல்லா தானங்க இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டீங்க தானே? ஆமா, அத்தை செஞ்சு கொடுத்த அதிரசமும் அச்சு முறுக்கும் என்ன டேஸ்டா இருந்துச்சு. பாத்தீங்களாங்க, நீங்களே அந்த பலகாரம் எல்லாம் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்க. அத்தை அதை பத்தி தான் இப்ப ஒவ்வொரு குறையா சொல்லி யாசிக்கிட்டு இருக்காங்க. இரு, எங்க அம்மா கிட்ட நான் என்னடி கேட்டுட்டு வரேன். உங்களுக்கும் உங்க மகளுக்கும் ஓசியிலேயே பலகாரம் வேணும். இருங்க, இப்ப இருக்கு பாருங்க, ஓசியிலே எல்லாம் கிடைக்கும். என்னமா நீ சும்மா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டு சின்ன பொண்ணு ஏசிக்கிட்டே இருக்கா? உன் பொண்டாட்டி பத்தி சொன்ன உடனே அப்படியே கேட்கிறதுக்கு வந்துருவியா? நான் கேட்காம அப்புறம் வேற யாருமா கேப்பா? ஏல மாணிக்கம், இங்க கொஞ்சம் கிட்ட வால. என்னமா? ஏல உன் பொண்டாட்டி உங்க மாமியா வீட்ல இருந்து அதிரசம் அச்சு முறுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாளல, அத உன் தங்கச்சிக்கு கொடுத்து அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ ரூமுக்குள்ள வச்சு அவ்வளவு அதிரசத்தையும் அச்சு முறுக்கையும் தின்னு விட்டாள. மத்தியானம் போல உன் பொண்டாட்டி பக்கத்து வீட்ல போய் பாடு பேச போனால. அந்த நேரமா பார்த்து உங்க ரூம்ல வந்து பலகாரம் எல்லாம் டப்பால எவ்வளவு வச்சிருக்கான்னு வந்து பார்க்கலாம்னு வந்தேன். டப்பால ஒரு துண்டு அதிரசம் கூட இல்லல. அச்சு முறுக்கெல்லாம் உடைஞ்சு தூளா கிடந்ததுல, அது கூட ஒரு பொட்டு கூட இல்லல. எல்லாத்தையும் தொடச்சி தின்னு வச்சிருக்காள. அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தது அவ பாட்டுக்கு தின்னுட்டு போறாமா? உங்களுக்கு என்ன? அத சொன்னம்ல, உன் தங்கச்சிக்கு கொடுத்து அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு. அந்த டப்பால பலகாரம் இருந்ததுக்கு அடையாளமே இல்லல. அத பார்த்து எனக்கு எவ்வளவு வயித்தெரிச்சலா இருக்கும், எவ்வளவு கோவம் வரும். இந்த மாமியார் கிழவி நான் பக்கத்து வீட்டுலாம் போய் பாடு பேச போற நேரமா பார்த்து ஏன் ரூம்ல வந்து நான் என்னமெல்லாம் வச்சிருக்கேன்னு வந்து செக் பண்ணி இருக்கு. இதுக்குதான் இந்த கிழவி வாங்கத்தே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு சொன்னா கூட வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்குதோ. ஏமா இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு இருந்தா சரியா இருக்குமா? எங்கேயோ ஒரு இடத்துல அதிரசமும் அச்சு முறுக்கு இருக்கத பார்த்தேன், போய் எடுத்துட்டு வரேன்னா. அப்படியே மக்கா, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வால. அதிரசமும் அச்சு முறுக்கும் என்ன ருசியா இருந்துச்சு தெரியுமா? சரிம்மா, நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி மக்கா, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. அதிரசம்னு சொன்ன உடனே என் நாக்கே ஊறுது. மாமியார் கிழவி என்ன சொல்லிச்சுன்னு இந்த மனுஷன் இப்ப எங்க போறாரு? ஐயோ, என் மவ இப்போ என் சம்மந்தி செஞ்ச அதிரசமும் முறுக்கையும் கொண்டுட்டு வருவா. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஏமா இந்தாங்க அதிரசம். ஏய் அம்மா, அதிரசம் எவ்வளவு காணம் இருக்கு. என் மருமவா இவ்வளத்தையும் ஒளிச்சு வச்சு திங்கலாம்னு ஒளிச்சுல வச்சிருக்கா. என் கண்ணுல படாம போயிருமா? ஞம் 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 ஞம். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். அம்மா எல்லாத்தையும் நீயே சாப்பிடுமா. சரி மக்கா. ஞம் 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 ஞம். கிழவி என்னதையோ போட்டு திங்க மாதிரி சவுண்ட் கேக்கு. என்னன்னு போய் பாப்போம். என்னது அதிரசமா? ஏங்க உங்க அம்மா அதிரசத்தை தின்னுட்டு இருக்காங்க. ஆமாடி, வயசானவங்க எல்லாம் எங்க அம்மா அதிரசம் திங்கணும்னு ஆசைப்படுதாங்க. அவங்க பாட்டுக்கு தின்னுட்டு போட்டும். உனக்கு வேணும்னா நான் வேற கடையில இருந்து வாங்கி தரேன் டி. ஏங்க அதுக்கு இல்லங்க, சத்தம் போடாத. எங்க அம்மா எப்படி ஆசையா அதிரசம் தின்னுட்டு இருக்காங்க, தின்னுட்டு போட்டும். ஆமா, என் மவன் எனக்கு தான எப்பவும் சப்போர்ட்டா இருப்பான். மருமவ அதிரசத்தை புடுங்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லா அதிரசத்தையும் தின்னுருவோம். ஞம் 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 ஞம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதிரசத்தை சின்ன பொண்ணு கிட்ட இருந்து புடுங்கி திங்கிறதுக்குள்ள என்ன நடிப்பு போட வேண்டியதா இருக்கு. ஏமா எல்லா அதிரசத்தையும் சாப்பிட்டுட்டியா? ஆமா மக்கா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எது உங்களுக்கு ஒண்ணு ஆவலையே? என்ன மருமவளே, பாத்தியா எப்படி வாங்கிட்டு இருந்த அதிரசத்தை எல்லாம் புடுங்கி ஒத்தையில தின்னம்னே. சின்ன பொண்ணு, எவ்வளவு அதிரசம் தின்னாலும் எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதிரசத்தை தின்னா ஒண்ணு ஆகாதுங்க. ஆனா எலிக்கு வச்ச அதிரசத்தை தின்னா. ஓ, என்னடி சொல்லுதா? ஆமாங்க, நம்ம வீட்ல ஒரு வாரமா எலி தொல்லையா இருக்குல்ல, அதனாலதான் ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு அதிரசமா மருந்தெல்லாம் தடவி வச்சேன். எலி ஒண்ணுமே மாட்டல. அதனாலதான் எல்லா அதிரசத்தையும் எடுத்து ஒரே கூடையில வச்சிருந்தேங்க. நீங்க என்னடான்னா இப்ப அந்த அதிரசத்தை எடுத்துட்டு வந்து அத்தைட்ட கொடுத்துட்டீங்க. ஐயோ எம்மா எம்மா. அட பாவிகளா, மகனும் மருமகளுமா சேர்ந்து எனக்கு டிக்கெட் கொடுக்கலாம்னா பாக்கியோ. எம்மா எம்மா, தின்ன அதிரசத்தை எல்லாத்தையும் வாந்தி எடுத்துருமா. எம்மா எம்மா, தயவு செஞ்சு வாந்தி எடுத்துரு. இல்லன்னா ஏங்க இப்படி எல்லாம் இருமுனாங்கன்னா அதிரசம் எல்லாம் வெளியே வராது. நான் அத்தைக்கு காலை பிடிக்க, நீங்க தலையை பிடிக்க. தலைகீழ கமுத்துனாதான் அதிரசம் எல்லாம் வாய் வெளியே வரும். மாணிக்கா, அதிரசம் வாய் வழியா வெளியே வருதான்னு பாருல. அம்மா நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலெல்லாம் வலிக்குது. அப்பா வரத ஆட்டோ வச்சு தான் கூட்டிட்டு வருவாரு. இப்போ தம்பி உன் கூட நடந்தாண்டி வந்தா அவன் ஏதாவது சொல்றானடி, நீ தாண்டி ஏதாவது சொல்ற. போ, கதவை தர போய் ஃபர்ஸ்ட் போ. அம்மா அம்மா, தூக்குமா தூக்குமா. இப்பதானே உன்னைய பத்தி பெருமையா பேசுனேன், அதுக்குள்ள தூக்கு தூக்குங்கற. போ, வீடுதான் வந்துருச்சுல, போ வீட்டுக்குள்ள. தீபு, வெளியில இருந்து உள்ள வந்தா எத்தனை வாட்ட சொல்லிருக்கேன் கைய கால கழுவிட்டு உட்காருன்னு. போய் கைய கால கழுவிட்டு வந்து உட்காரு போ. எல்லாமே சொல்லுங்க, அந்த அரைக்கான எதுவுமே சொல்லிடாதீங்க. அவன் தானே உங்க செல்ல பிள்ளை. எப்படினாலும் அவனுக்கு நான் தான் கழுவி விடணும். அவனை போய் நான் எப்படி சொல்லுவேன்? நீ தானே பெரிய பிள்ளை, சொல்றத கேளு போ.
வீட்ல இல்ல, அதுக்குள்ளே கிச்சன் எல்லாம் நாரி போய் கிடக்குது. ஃபர்ஸ்ட் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டா மத்த வேலையை பார்க்கணும் போல. நாளைக்கு விஜய் படமா? அது இந்த படம் சூப்பரா இருக்கும். ஆமா, நாளைக்கு ஏன் விஜய் படம் போடுறாங்க? அதுவும் காலையில 10 மணிக்கு போடுறாங்க. எப்பவுமே சண்டே போடுவாங்க, இல்லாட்டி தீபாவளி பொங்கல்னா புது படம் போடுவாங்க. ஆமா, நாளைக்கு ஏன் போடுறாங்க? இன்னைக்கு ஜனவரி 25, நாளைக்கு ஜனவரி 26. நாளைக்கு என்னது? போய் கேலண்டர் தான் பார்க்கணுமா? நாளைக்கு என்னது? சரி, போய் கேலண்டரே பார்த்துட்டு வருவோம். நம்ம மூளைக்கு எட்ட மாட்டேங்குது. அந்தி திதும்ப போதது, அந்தி திதும்பதே. ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. என்ன பண்ணலாம்? நாளைக்கு படத்தை வேற பார்க்கணுமே. என்ன பண்றது? ஸ்கூலுக்கு போனா ஒரு கொடி ஏத்துவாங்க, அப்புறம் 5 பைசா முட்டாய் கொடுப்பாங்க. அதுக்கு போய்கிட்டு பேசாம அம்மாட்ட கேட்டு நாளைக்கு லீவை போட்டுற வேண்டியதே. அம்மா அம்மா, இது வேணாம், இது வேணாம். என்ன சொல்லுடி, வேலை பார்த்துட்டு இருக்கேல, கிச்சன்ல பிசு பிசுன்னு இருக்கு. அம்மா அம்மா, நீ இப்படி தொடாதடி, கூச்சமா இருக்குது. என்ன வேணும் சொல்லு. நீ திரும்பமா, நான் சொல்றேன். அம்மா, நாளைக்கு ரிபப்ளிக் டேமா, நாளைக்கு ஸ்கூல் லீவு தானம்மா. நான் போனாலும் 5 பைசா சாக்லேட் தாமா தருவாங்க. அது எனக்கு வேணாம்மா. நான் நாளைக்கு வீட்லயே இருக்கேம்மா, ஸ்கூலுக்கு போலமா. போயிட்டு 1/2 மணி நேரத்துல வர போறேன். அதுக்கு ஏண்டி நான் வீட்லயே இருக்கேன்னு சொல்றேன்? போயிட்டு வாடி. அதுக்குள்ள பாதி படம் ஓடிருச்சுனா அப்புறம் படம் பார்க்குற மூடே வராது. அம்மா மாத்தி ஆகணும். அம்மா, அதுதான் வேணாங்கிறேன். நீ வேற வேமா எந்திரிச்சு எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அது எதுக்கு? நான் ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருந்துக்கிறேம்மா. சரிடி, நீ சொல்றது சரிதான். சரி, வீட்ல இருக்கனா இரு. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. இதுக்கேண்டி இவ்வளவு சந்தோஷப்படுற? அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ போய் கிச்சன் வேலைய பாரு. ஆஹா, சபதி வீடு வந்துச்சு. சபதி ஊதுல இருந்து வந்துப்பானா தெரியலையே. இந்த மின்து பைய கேப்போம். என்ன யோசிக்கிறவா? வீட்டுக்கு போவா. டேய் மின்து, நான் சபதி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்படியா? சரி போ, வரேன். இந்த தீபு ஏதாவது பண்ணி ஆகணுமே. நல்ல 2 நாள் லீவ் போட்டுருச்சு. அந்த பிள்ளை வராதனாலதான் என்கிட்ட ஸ்பீச் கொடுத்துட்டாங்க. பேசாம அந்த பிள்ளை மேலே நம்ம மாத்தி விட்டுட்டா. சபதி சபதி, கதவை தர. அபி வந்தீங்க. அபி வந்துட்டியா? வா வெள்ளாடுவா. வந்தியா? 2 நாள் பார்க்க வந்தேன். நீ எங்க போன? நானு ஊருக்கு போயிட்டேனே. ஏய், எங்கடா உங்க அக்காவே? உள்ள இருக்குது, கூப்பிடுவா. தீபு. டேய், என்னடா திடீர்னு வந்திருக்க? நான் எதுக்கு உங்க வீட்டுக்குலாம் வர போறேன்? மிஸ் தான் நாளைக்கு ரிபப்ளிக் டேல நீ தான் ஸ்பீச் கொடுக்கணுமா. அதனால நோட்டை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. கண்டிப்பா அந்த பிள்ளை வர சொல்லி இருப்பான்னு சொன்னாங்க. போய் சொல்றேன், மிஸ் எல்லாம் உன்னை அப்படி சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு நான் லீவ், வர மாட்டேன். மிஸ் இதுக்கு சொன்னாங்க. நீ வர மாட்டே சொன்னேனா அப்புறம் 100 தடவை இம்போசிஷன் கொடுப்பாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணா அது ஒண்ணு நடக்குது. என்ன பண்றது? இந்தா, இதுல இருக்கிறத படிச்சுட்டு வந்துரு. சரி, நான் போயிட்டு வரேன். ஏ வா அபி, போவா. நீ போதியா? போகாத, இங்கேயே இது என் குதைய. ஆமா போதேன், அம்மா திட்டும். இந்த தேயிலை எனக்கு ததியா? இந்த தேயிலையா? இது என்னோட ஃபேவரட். சரி, வச்சுக்க. பாய். டேய் சபரி, நான் இன்னைக்காவது டாய்ஸ் கேட்டா எனக்கு தந்திருக்கியாடா? உடனே அந்த பிள்ளை கேட்டனே கொடுத்து விடுற. இரு, அம்மாட்ட சொல்றேன். சொல்லாத. உனக்கு நான் சாக்லேட் தரேன். அம்மா குடுத்தா. எனக்கு ஒன்றும் சாக்லேட் ஒன்று வேணாம். நான் சொல்லுவேன் அம்மாட்ட. வருடத்தில் எத்தனையோ நாட்கள் இருந்தாலும், வருடத்தில் எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் குடியரசு தினம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு பிளான் பண்ணா
சொல்லு. அம்மா நாளைக்கு நான் லீவ் போடலாம் இருந்தேன். அந்த மின்ட் பையன் வந்தாமா. நீ தான் நாளைக்கு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படினு டீச்சர் சொல்லிட்டாங்க. சொல்லி இந்த புக்கை கொடுத்துட்டு போயிட்டியாமா. இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எங்க குடு பாப்போம். சரி தீபு, அம்மா அப்பாட்ட கேட்ட ஒரு 4 லைன் வர மாதிரி உனக்கு அப்பாட்ட கேட்டு எழுதி கொடுக்குறேன். நீ அதை படிச்சுட்டு போ ஸ்கூலுக்கு. நான் இப்ப தூங்குறேம்மா. சரி தூங்கு. 7 hours later. இது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அப்படியே சொல்லிரு. ஈஸியா தான் இருக்கும். சரிம்மா, நான் அப்படியே சொல்றேன். நான் போயிட்டு வரேன். எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சாச்சுப்பா. இன்னைக்கு ஃபுல்லா படம் பார்க்கறதா வேலை. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? பிரின்சிபல் கேட்டாங்க. எல்லாமே ரெடியா இருக்கு மிஸ். பசங்களை வந்தோடனே அசெம்பிள் பண்ணிட்டு கெஸ்ட் வந்தா கொடியேத்துறதா மிஸ் வேலை. ஓகே மிஸ். ஏய் கேர்ள்ஸ் இங்க வாங்க. சொல்லுங்க மிஸ். கேர்ள்ஸ் இன்னைக்கு உங்களோட முக்கியமான வேலையே எல்லா பிள்ளைங்களும் அசெம்பிள் பண்ண வைக்கிறது. அழகா நிக்க வச்சிருங்க. அப்புறம் வந்து எங்க குப்பை எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே மிஸ். நான் போய் பசங்களை வர சொல்றேன் மிஸ். பசங்களா எல்லாருமே அசெம்பிள் ஹாலுக்கு வந்துருங்க. கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரும். டே மின்ட்டு உன்னோட ஸ்பீச் ஃபுல்லா படிச்சுட்டு எல்லா இது சொதப்பிட மாட்டேல? நோ மிஸ், நல்லா படிச்சிட்டேன் மிஸ். டே கிருத்திக், நீ ரெடி ஆயிட்டல? ஸ்டாண்டர்டிஸ்லாம் நல்லா பண்ணிடுவல? எஸ் மிஸ். சரி எல்லாரும் வந்துருங்க. மிஸ் நீங்க என்னை கேட்கவே இல்ல. நீ தான் ஸ்கூலுக்கு 3 நாளா வரவே இல்ல. அப்புறம் எப்படி நான் உனக்கு ஸ்பீச் கொடுத்திருப்பேன்? டே மின்ட்டு, என்கிட்ட பொய் சொன்னியா நீ? ஆமா, உனக்கு தர ஸ்பீச் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதான் பார்த்து உன்கிட்ட வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு பிட்ட போட்டு போயிட்டேன். மிஸ் நானும் ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிருக்கேன் மிஸ். ஓகே குட் கேர்ள், நீயும் பேசு. சரி வாங்க எல்லாரும் அசெம்பிள் ஹாலுக்கு போலாம். நமது 74வது குடியரசு தினத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கலெக்டர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது கலெக்டர் அவர்கள் நமது தேசிய கொடியை ஏற்றுவார். அடுத்ததாக கொடி பாடல். குடியரசு தினத்தை பற்றிய சிறப்பு உரையை நமது மாணவனாகிய மின்ட்டு அவர்கள் சிறப்பு உரை அளிப்பார். வருடத்தில் எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் நமது நாட்டின் சிறப்பை போற்றும் மிகவும் முக்கியமான ஒரு தினமாக குடியரசு தினம் திகழ்கிறது. அவனுக்கு அடுத்து தெரியலடா, வேமா ஆள மாத்து. தீபு சொல்ல அடுத்ததாக சிறப்புரையாற்ற நமது பள்ளி மாணவியாக தீபிகா அவர்கள் வருவார்கள். குடியரசு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளாகும். மேலும் பல போராட்டங்களையும் பல புரட்சிகளையும் வெள்ளையனுக்கு எதிராக செய்து நம் தாய்நாட்டிற்காக உயிரை நீத்தவர்களின் நினைவு கூறும் நாளாகவும் திகழ்கிறது. குடியரசு என்பது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அதிகார அரசு அமைப்பு ஆகும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேசிய கீதம். அம்மா முத்தாய் குதுமா. ஒட்டிக்கிட்ட நாங்க யார் தெரியுமா? யாரோட ஆளுங்க தெரியுமா? அரசு தெரியுமா? அவன் யாரு? அவன் தான் குடி தருவானா? முத்தாய் குதுமா. டிவிய பார்க்காத, என்னைய பாத்து. கொஞ்ச நேரம் டிவிய பார்க்க விடுறியா? நையும் இரு எடுத்துட்டு வரேன் போய் முட்டாய. காலையில இருந்து ஒரு வேளை பார்க்கல. டிவி முன்னாடி உட்காந்து அவ்வளவுதான், நேரம் போறதே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல படம் முடிஞ்சிரும். தீபு வேற வந்துருவா. ஆம்லேட்டையும் பிரெட்டையும் அவளுக்கு போட்டு கொடுத்துட வேண்டியதே. இந்த சாக்லேட் அப்புறம் கேட்ட தரமாட்டேன். சாக்லேட் இத ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோமா? சரி, முத்தாய ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். கிட்கேட் அப்ப சாப்பிடுவோம். இந்த படம் முடிஞ்சோடனே போய் ஆம்லேட் போட வேண்டியதே. கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் போல. கிளைமாக்ஸ் வந்துருச்சு. தீபு நீ சூப்பரா பேசுன. தீபு உன்னோட ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சு. இதே நீ ஃபாலோ பண்ணு. எப்பவுமே ஃபங்க்ஷன் தான் நீயே பேசு. நிஜமாவே சூப்பரா இருந்துச்சால. எங்க அம்மா தான கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆமா தீபு நீ சூப்பரா பேசுன. தீபு இந்த மின்ட் தான் ஒழுங்காவே பேசவே இல்ல. போய் பேச சொன்னா எல்லாத்தையும் மறந்துட்டியாம்பல நிக்கிறியா? என்னைய பத்தி பேசாதீங்க
ட்ரெஸ்ஸுக்காண்டி தான் சேர்ந்தோம். சரி பாய், நான் போயிட்டு வரேன். இங்கிட்டு கொஞ்சம் திரும்பு. என்ன நீ என்கிட்ட வந்து பொய் சொன்னேல்ல, அதனாலதான் உனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. அதனாலதான் நீ ஸ்பீச் ஒழுங்காவே பேசல. அதான் நீ தான் நல்லா பேசுதேல, நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் உனக்கு சொன்னனாலதான் நீ போய் பேசுன. போடா, உனக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்? சொல்லலாட்டி போ, எனக்கு நானே தேங்க்ஸ் சொல்லிக்குவேன். சரியான லூசா இருப்பியாம் போல. இவன் கூட பேசி என் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வீட்ல போய் படத்தை போய் பார்க்கணும். நான் செம்ம ஜாலியா இருக்கேன். விண்டு நம்மளுக்கு முன்னாடி வந்தானே, ஒருவேளை வீட்டுக்கு முன்னாடியே வந்திருப்பானோ? சரி, செக் பண்ணி பார்த்துருவோம். அவன் வரலாட்டி அவன் இன்னைக்கு அவங்க அம்மாட்ட மாட்டி விட்டுற வேண்டியதான். எப்படி நேத்து என்னை வந்து மாட்டி விட்டியான்? விண்டோ, கதவை தரடா. வாமா தீபு, இன்னும் மின்ட்டு ஸ்கூல்ல இருந்து வரலையேம்மா? சரி ஆண்டி, எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் ஆண்டி. இன்னும் வீட்டுக்கு வரலையா? அப்புறம் ஆண்டி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் ஆண்டி. அவன் இன்னைக்கு ரிபப்ளிக் டேல ஸ்பீச் ஒழுங்காவே கொடுக்கல ஆண்டி. மிஸ் எல்லாம் அவனை போட்டு திட்டுனாங்க. ஓ அப்படியா? அவன் ஸ்பீச் இன்னைக்கு ஒழுங்காவே கொடுக்கலையா? நேற்று படி நான் படிக்கவா செய்யறியா, உட்காந்து டிவியவே பார்த்துக்கிட்டே இருந்தியாம்மா. சரிம்மா, வீட்டுக்கு வரட்டும், வெளுன்னு வெளுத்து விட்ட வேண்டியதான் அவனை. சரிம்மா, ஜூஸ் குடிச்சிட்டு போமா வந்து வீட்டுக்குள்ள. இல்ல ஆண்டி, வேணாம் ஆண்டி. இத நான் சொன்னேன்னு மின்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ஆண்டி. சரிம்மா, சொல்ல மாட்டேன். அப்பாடி, ஒரு வழியா மின்ட்டு அவங்க அம்மாட்ட மாட்டி விட்டாச்சு. ஆஹா, டியூஷன் அக்கா உட்காந்துருக்காங்களே, அவங்கள்ட்ட கேட்டுருவோம் இன்னைக்கு டியூஷன் இருக்கான்னு. அக்கா, அக்கா, என்னம்மா? இன்னைக்கு டியூஷன் இருக்காக்கா? இன்னைக்கு டியூஷன் இல்லடா, நாளைக்கு வாங்க டியூஷனுக்கு. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. படம் முடிஞ்சு. யார தீபு இருந்தா நைய நையின்னு இதை மாத்த அதை மாத்த நைய நைண்டே இருப்பா. ஒரு படத்தை உருப்படியா பார்க்கவே விட மாட்டா. அவ வேற வந்துட்டு இருப்பா. வந்தோடனே பசிக்குதுன்னு கத்துவா. சரி போய் ஆம்லேட் போடுவோம். அம்மா, காத்துன்னு போத்துதுமா. 80 நேரம் படம் பாப்பா. காத்துன்னு போத்துதுமா. அடுத்து நீயாடா? சரி சரி, போட்டு விடுறேன். என்ன அந்த முட்டாய் கையிலே வச்சிருக்கா? ஏன் கிட்கேட் அங்க வச்சிருக்கா? வேணாமா உனக்கு? அம்மா எடுத்துட்டு போயிருவா. வேணாம் வேணாம், நான் மெதுவா சாப்பிடுவேன். நீ அப்பதான் குதுக்க மாட்டேன்னு தெரியல, அப்ப ஏன் கேக்குத? சரி சரி, வாங்கலடா. நீ அமைதியா உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்க. அம்மா போய் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துட்டு வரேன். சரிம்மா, காத்துன்னு போத்துது போ. நான் சின்சான் பாக்குறியா? பாக்குதேம்மா, சிங்குதானு. ஜெல்லி மேல பல்லி கிள்ளி ஊன்ற போது அள்ளிக்கங்கோ ஜெல்லி கிள்ளிக்கங்கோ, ஏன் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்கங்கோ. அல்டிமேட் கோலாறு, அன்லிமிட்டட் பாலாறு, வயல எடுத்து ஊத்திக்கோங்க. பயமுறடே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அம்மா, எங்க இருக்க? கிச்சன்ல இருக்கேன்டி. நீ போய் Dress எல்லாம் மாத்திட்டு வந்து உட்காரு. அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்த நிலனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஃபாரினுக்கு போனாரு. இன்னைக்கு கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்காரு. அதான் நான் காலையில கால் பண்ணேன். அதான் எடுக்கல போல. ஒருவேளை ஃப்ளைட்ல வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு இருப்பாரு. கண்டிப்பா வந்துருவாரு. நாளைக்கு நிலனோட பர்த்டே செலிப்ரேஷனை எல்லாத்தையும் கூப்பிட்டு சிறப்பா பண்ணிடணும். என்ன அப்பையில இருந்து வைப்ரேட் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு? ஆஹா, போன் அடிக்குது. எடுப்போமா வேணாமா? அம்மா எடுத்தாலும் திட்டம். அம்மா, போன் அடிக்குதுமா. என்னது போன் அடிக்குதா? இருடி வர்றேன். இவனோட ஒரே தொல்லை. இப்பதான் அடிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். மீனு வேமா அட்டன் பண்ணு மீனு. உங்க அப்பா தான் கூப்பிடாரு. ஃபாரின் கால் மீனு அது. அன்னைக்கெல்லாம் அட்டன் பண்ணதுக்கு நீ திட்டி புட்டா. இந்தா நீ அட்டன் பண்ணு. நீ குருடி. சுதா, போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? 3 தடவை 4 தடவை அடிச்சிட்டேன். போனை வந்து எடுத்து வைக்கிறியா? எங்க வெளியில கூட்டிக்கிட்டு இருந்தேங்க. அந்த மீன் பிள்ளை தாங்க எடுக்காம விட்டுட்டா. அப்ப நான் போன் எடுத்துருப்பேன்ப்பா. அம்மா தான் நான் எப்பயாவது போன் எடுத்தேனே என்னை திட்டுதுப்பா. என்னன்னு கேளுப்பா. சுதா, பிள்ளைகளை ஏதாவது நீ சத்தம் முடிக்கிட்டே இருப்பியா? போன் எடுத்தா எடுத்துட்டு போகுதுங்க, ஒன்னும் சொல்லாதப்பா. அவளை விடுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்ல இருக்கீங்களா? காலையிலேயே கால் பண்ணி நீங்க தாங்க எடுக்கல. இப்ப என்னைய திட்டுறீங்க. நான் என்னத்த நான் சொல்றது, திடீர்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அந்த வேலையை நான் தான் பார்த்தாக வேண்டிய சுச்சுவேஷனு. அதனால வந்து லீவை வந்து என்னால் போட முடியலை. அடுத்த மாதம் வேணா நான் வர்றேன் சுதா. நீ ஒன்றும் மனசை நினச்சிக்காதப்பா. இல்லங்க, உங்களுக்கு எங்க மேல பாசமே இல்ல. இருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்களா லாஸ்ட் மினிட்ல? நாளைக்கு நிலனோட பர்த்டே வேற இருக்கு. என் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கப்பா.
எப்பா அடுத்த மாதம் நான் வந்து என்னப்பா ஊருக்கு வந்துடுவேன். அடுத்து 3 மாதத்துக்கு நான் உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நீ அது இதுன்னு சொல்லி என்னை மனசை கஷ்டப்படுத்தாத சுதா. இல்லங்க, உங்களுக்கு எங்க மேல பாசமே இல்ல, அதான் இப்பெல்லாம் பேசுறீங்க. இப்படின்னா பேசாத சுதா. நீ இப்படின்னா பேசினா என் மனசு தாங்குமா? நான் எனக்கு மட்டும் ஊருக்கு வர்றதுக்கு ஆசை இல்லாமையா இருக்கு. என்ன பண்ணுறது? என் நினப்பண்ணா இங்கே தான்ப்பா இருக்கு. சரி, நீ அதை நினச்சி கவலைப்படாத. நான் வேணா அக்கௌண்ட்ல வந்து என்னப்பா அமௌண்ட்டு போட்டு விட்றேன். மிலன் பர்த்டேவை உங்கள் அண்ணன் வீட்டை போய் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணு, சரியா? சரிங்க, நான் எங்க அண்ணனை கூப்பிட்டே செலிப்ரேட் பண்றேங்க. நான் மட்டும் எப்படி செலிப்ரேட் பண்றது? எல்லாத்தையும் கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். இன்னும் நான் நிலனுக்கு ட்ரெஸ் கூட எடுக்கலைங்க. நீங்க வந்து எடுத்து கொடுப்பீங்க, எல்லாரும் இப்போ ஷாப்பிங் போலான்னு நினைச்சேங்க. அப்பா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருப்பா, அப்புறம் அம்மா எனக்கு எடுத்து கொடுக்காது. எப்பா நிலனுக்கும் மீனுக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துரு, சரியா? எங்க அவன் நிலன் ஆளவே காண, என் கண்ணில் தட்டே போட மாட்டேன். உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவனை காமிப்பா நிலனை. நானே எப்பயாவது ஆனப்பா வீடியோ கான்ஃபரன்ஸில் வர்றேன். கொஞ்சம் என் பையனை பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த வாட்டி அப்பாட்டால வர முடியலடா. அம்மாட்ட வந்து என்னடா ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருக்கேன். அம்மா பார்த்து நீ ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கோ, சரியா? நல்லபடியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. see you, bye bye. என் பிள்ளைங்க என்னென்ன கேட்குதோ பார்த்து வாங்கி கொடுறி. சரி, நான் போயிட்டு வரேன். see you, bye bye. சரிங்க, பாய். மறந்துடாதீங்க, அந்த அமௌண்ட்டை போட்டு விடுங்க. நான் சம்பாதிக்கிறது உங்களுக்கு தானேப்பா. நான் எப்படியும் பார்த்து காசை போட்டு விட்டுருவேன், பயப்படாத, சரியா? நல்லபடியாக பிறந்தநாள் கொண்டாடுங்க. ஓகே, see you, bye bye. என்னாச்சு தீபு, இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அம்மா, நீ எழுதி கொடுத்தீங்களா அந்த ஸ்பீச்? நான் சூப்பரா பேசிட்டேம்மா. எல்லாரும் என்னை பார்த்து கை தட்டினாங்கம்மா. அப்படியா தீபு? எனக்கு தெரியும் நீ நல்லா பேசிடுவேன்னு. அப்பா வந்தானே சொல்லுவேனே. சரி சொல்லுடி. மேல சாண்ட்விச் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. அம்மா, எனக்கு சாண்ட்விச்சே பிடிக்காது. இதை ஏன் பண்ணீங்க? முட்டை போட்டு பண்ணிருக்கேன் தீபு, சூப்பரா இருக்கும். நீ இதை சாப்பிட. அம்மா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல உனக்கு சமைச்சு கொடுத்துறேன். பிரியாணி செஞ்சு தரேன், சரியா? சரி. யாரோ ஃபோன் பண்றாங்க. ஹலோ. சொல்லு சுதா, எப்படி இருக்க? தம்பி இன்னைக்கு வந்துருவாரா? இல்ல நீ, அவர் அடுத்த மாசம் தான் வர்றாரா. நீ ஏதோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன், லீவு கேன்சல் ஆயிடுச்சா நீ? ஓ அப்படியாம்மா, நாளைக்கு நிலனோட பர்த்டே வேற இருக்கேம்மா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இல்ல நீ இன்னும் எடுக்கல நீ, அதான் நீ உங்களுக்கு கால் பண்ணேன். தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு நாளைக்கு செலிப்ரேஷனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் நீ. நீங்களும் எல்லாரும் வந்துருங்க, நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு நாளைக்கு செலிப்ரேட் பண்ணிடுவோம் நீ. சரிம்மா, கவலைப்படாத. தம்பி அடுத்த மாசம் வந்துருவாரு. நீ ஏன் அவர் இல்லைன்னு ஃபீல் பண்ண, அதான் நாங்க இருக்கோம்ல. சரி, நீ வந்து வீட்டுக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு செலிப்ரேட் பண்ணிடுவோம். சரிங்க நீ, நான் சாயங்காலம் ஒரு 4 மணி போல வந்துடுறேன் நீ. சரிம்மா, வந்துரு, வச்சுறேன். டேய் அரைக்கா, இங்க பாருடா. இப்போ அடுத்ததா நம்ம போக போற இடம் கடபாடவே. ஆஹா, கிட்கேட் சாக்லேட் இருக்கு. ஆஹா, நல்ல டிவி பாக்குறேன். எனக்கு தெரியாம இந்த சாக்லேட்டை தின்ற வேண்டியதான். செம்ம டேஸ்டா இருக்கு. சரி, கிட்டிக்கு அதை சாப்பிடுவான். என்ன காணோம்? இங்க தானே வச்சிருந்தேன். இது என்ன? அது நல்லாவே இல்ல, பத்தையா இருக்குது. இந்த மீன் பிள்ளை எப்ப வந்துச்சு? ஒருவேளை என்னோட கிட்டிக்கு அதை திண்டுச்சோ? தீபோ, இங்க திரும்பல, என்னால தின்னுக்கிட்டு இருக்க? உனக்கு என்னடா வேணும்? நான் அம்மா செஞ்சு வச்சிருக்கேன், அதை தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? பைய சொல்லாத. இங்க வச்ச கிட்டிக்கு அதை நீ தான் தின்னுட்ட. அம்மா தின்னுட்டாமா, வாமா இங்க. ஏன்டி அவனை கத்த விட்டுட்டு இருக்க? என்னடி பண்ண? அம்மா, எனக்கு குடுத்த கிட்டிக்கு அதை தின்னுட்டாமா. எனக்கு இன்னொன்னு குடு. ஏன்டி அவனுக்கு கொடுத்தத தின்ன நீ? உனக்கு தான் செஞ்சு கொடுத்துருக்க, அதை சாப்பிட வேண்டியதானே? அதை நீயே சாப்பிடுமா. நல்லாவே இல்ல, எல்லாமே பச்சை பச்சையா இருக்குது. காய்கறியை போட்டு வச்சிருக்கேன். ஆமா, டேபிள்ல சும்மா இருந்துச்சு, அதான் நான் எடுத்து சாப்பிட்டேன். அப்பதான் தின்னதா வச்சிருந்தேன், எடுத்து தின்னுட்டாமா. எனக்கு இன்னொன்னு குடுமா. சபரிக்குட்டி, இன்னைக்கு நம்ம சாயங்காலம் கடைக்கு போறோம். நிலனுக்கு நாளைக்கு போட்டேல, அதனால சுதா அத்தை வரா. நம்ம எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போறோம், சரியா? அம்மா இன்னைக்கு உனக்கு சாயங்காலம் வாங்கி தரேன். அம்மா, உனக்கு ட்ரெஸ் எடுக்க நம்ம எல்லாருமே போறோமாமா? அம்மா போயிட்டு இல்லாத, உண்மையை தாண்டி சொல்றேன். அத்தை 4 மணிக்கு வருவோம். நம்ம எல்லாரும் தான் ட்ரெஸ் எடுக்க போறோம், சரியா? நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, இங்கதான் நம்ம எல்லாரும் தான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஜாலி 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 டாலி டாலி.